கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 27ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். செல்ல குழந்தைகளா, இதற்கான விளக்கத்தை பார்க்கலாமா? வேதாகமத்தில் கண் என்பது ஞானத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது தேவன் தம்முடைய மகா பெரிய ஞானத்தை கொண்டு நம்மை வழிநடத்துகிறார். கீழ்ப்பிடிதலுள்ள ஒரு பிள்ளை எப்போதும் தன் பெற்றோரின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கும். தன் பெற்றோரின் கண்களில் ஒரு சிறிய வருத்தத்தையோ இல்ல கோபத்தையோ பார்த்த உடனே அந்த பிள்ளை தன் தவறை உணர்ந்து தன் நடத்தையை உடனடியாக மாற்றிக்கொள்ளும். அப்படிதானே? அதே போல நாமும் இருக்க வேண்டும். தேவன் நம்மை தண்டித்து அல்லது கடிந்து கொண்டால்தான் நான் திருந்த வேண்டும் என்று நாம் எப்பவுமே காத்திருக்க கூடாது. மாறாக நான் எப்போதும் தேவனுடைய ஞானமுள்ள ஆலோசனைகளை நோக்கி பார்த்து அதற்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொண்டு சமத்தா நடக்க வேண்டும். எனவே செல்ல குழந்தைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் காட்டும் ஞானமுள்ள ஆலோசனைகளை கவனித்து நம்முடைய நடத்தையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அப்படி வாழும்போது நம்முடைய தேவன் தம்முடைய அன்பான கண்ணோட்டத்தால் நம்மை எப்போதும் பாதுகாப்பாக நல்ல வழியில் நடத்துவார். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவன் வேத வசனங்கள் மூலம் நமக்கு தரும் ஞானமுள்ள ஆலோசனைகளை கவனிச்சு நம்முடைய நடத்தையை சரியாக்கி கொள்வது எப்படின்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பிடித்த சமத்தான பிள்ளைகளா இருங்க. பை பாய்.